சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கு உரியது எது அப்படின்னா பிந்தின சரீரம். ஆவிக்குரிய சரீரம் மேசியாவினுடைய சரீரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால். அல்லேலூயா. ஏன் என்னால் அதை செய்ய முடியல? நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டேன். ஏன் என்னால் அப்படி வாழ முடியல? எனக்குள் மேசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறது ஏன் இதுல இச்சை உருவாக முடியல? என் கண்களுக்குள்ளே அவருடைய கண்கள் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவ கிறிஸ்துவின் சிந்தை உருவாகும் அளவுக்கும், அதான் நம்ம கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும் அளவுக்கும் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கற்ப வேதனை பட்டேன். அந்த உருவாகிறது என்ன? கை உருவாகணும், கால் உருவாகணும், கண்ணு உருவாகணும். ஒரு கற்பத்துக்குள்ள ஒரு குழந்தை உருவாகும் போது ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகணும். சரியா எல்லாம் உருவாகி மொத்தமா உருவானா தான் அது ஒரு பூரணமான ஒரு குழந்தை. அப்பதான் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்பட்டேன். கிறிஸ்து உருவாயிருக்கிறாரு, கண்ணு ஆனா சரியா உருவாகலை, கை வளரலை அப்படின்னா நீ கிறிஸ்து உருவாயிருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா?